வணக்கம் உறவுகளை, எல்லோருக்கும் வணக்கங்கள். 28 இன்றைக்கு 4ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு மாலை வேளை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. என்னத்துக்கு மகிழ்ச்சி? முக்கிய செய்திகளுடன் சந்திக்கிறோம். அதையும் சொல்லத்தானே வேணும். ஏதோ சொல்லி சொல்லி பழகி போச்சு. இப்ப சொல்லாட்டி உங்களுக்கு பிரச்சனை, சொல்லாமட்டா எங்களுக்கும் பிரச்சனை. எங்களுக்கு அது தண்ணி விடாய மாதிரி கிடக்கு. சாப்பிடாட்டி முறையில் ஒரு கப்பை சொல்லணும், என்ன நடந்திருக்கின்ற சொல்லணும். மழை அடிச்சு ஊத்திச்சு. இப்ப பின்னேரம் வரலாது எனக்கு இங்க வெள்ளம். சின்ன விட்ட வந்து போட்டை கொண்டு வாண்டா நான் கேட்டுக்கணும். அவ்வளோ வெள்ளமா கிடக்கு. எந்நேரம் மூட்டையில கொண்டு வந்து நேர வீட்டுக்கு ஏற்றி விட்டேன். இனி போறது என்னன்றதுதான் தெரியல. ஆனா இருக்கலாம் கிடக்கு. ஒரு காலை செய்து விடுவான். செய்து எடுத்து காலமே அதை தொகுத்ததை அப்ப அதை செய்யத்தானே செய்யாமட்டா ஒரு மன வருத்தமாக கிடக்குது. என்ன நித்திரையும் வருது இல்லை. இதெல்லாம் பிரச்சனையா தான் கிடக்குது. எங்க போய் முடிக்க போகுதுன்னு தெரியல. சரி பாப்போம். ஏதோ ஒன்று எடுத்த காவடியே ஆடுவோம். நாங்கள் செய்தி தொகுப்போட வந்திருக்கிறோம். இன்றைக்கு புத்தளத்தில் கொஞ்சம் பொதியலை போட்டு எட்டிச்சு விட்டாங்க. அநியாயம். இன்னும் எட்டி போ தெரியுமே. எட்டி பொதியலை போட்டு எட்டிச்சாச்சு. சரி, நான் ரேடியோ உண்டு. இப்போ சாம்பலா போயிருக்கு. பின்னர் செய்திகளில் இருக்கு. அடுத்தது எங்கள்ட சர்வதேச இவங்கள் வராங்களா? யார் தெரியுமோ? யார்ட்டா வராங்க? அதிகாரிகள் உண்டு. ஐக்கிய நாடுகள்ல இருந்து அதிகாரிகள் வரணும். இந்த ஜிஎஸ்பி வரி சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு வரணும். மற்ற இந்த கடவுச்சீட்டு, அதாவது பாஸ்போர்ட் இருந்தா தான் கூட விளங்கும். பாஸ்போர்ட் பற்றி முக்கியமான செய்திகள் வந்துருக்கு. முக்கியமான செய்தி வெகுவா காத்தோண்டு இருங்க சொல்றேன். கடவுச்சீட்டு எடுக்கிறதுக்கு இருக்கிற ஆக்களுக்கு நல்ல ஒரு செய்தி வந்து வருது. அடுத்தது இந்த அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமா பேசுவோம். அரசியல்வாதிகள் நினைச்சு கொண்டு கண்ண முடியெல்லாம் பேசப்படாது. சரியோ? அதை பற்றி பேருந்து கதைப்போம். சரியோ? மற்றது இந்த டின் நம்பரை பற்றி ஒரு டின் நம்பர் தெரியுமா உனக்கு? என்னண்டு டின் நம்பர்? இந்த டின் நம்பர் ஏதோ வருமான வரி அதை பற்றி எல்லாம் கதை சும்மா தேவையில்லாம எல்லாம் உருவாகுது. கவனமா இருக்கணும். அதையும் இருக்க பார்ப்போம் இல்லையே. டின் இப்ப 494 கிலோகிராம் சாமானை எரிச்சு விட்டாங்களே. என்ன தெரியுமா உனக்கு? விரிவான செய்திகள். இப்ப விரிவான செய்திகளுக்கு வருகிறோம். விரிவான செய்திகள் உங்கள் முன். என்னன்னு சொன்னா 494 கிலோகிராம் பொதிகள் எரிக்கப்பட்ட. என்ன தெரியுமோ? இவ்வளவு நாளும் நாங்க யோசிச்சாங்க, அங்க 2 கிலோ பிடிச்சாங்களாம், இங்க 10 கிலோ பிடிச்சாங்களாம், அங்க 100 கிலோ பிடிச்சாங்களாம். கரிவரங்கள் என்னடா பிடிக்கிறது? கஞ்சா பொதி. இதெல்லாம் பிடிச்சு பிடிச்சி எங்கடா கொண்டு வருவாங்க, விற்கிறாங்களோ? நாங்கள் ஜோதிக்கிற பிடிக்கிறவங்க விற்கிறாங்களோன்னு ஜோதிச்ச காலம் கிடக்கு. எல்லாத்தையும் அவங்க சேர்த்து போட்டு பிடிக்கிற பொதிகளை விற்கிறாங்களோ இல்லாடி குடிக்கிறாங்களோன்றது சந்தேகம் கிடந்தது. இவங்களும் குடிக்கிறாங்களோ சேர்ந்து என்று பார்த்தால் இன்றைக்கு 494 கிலோவை தூக்கி கொண்டு போய் துறையில ஏத்தி கொண்டு போய் எங்க புத்தளத்துல பாலாவி என்ற ஒரு இடத்துல ஒரு பள்ளிய ஃபேக்டரி ஏதோ உடன்தான். அதுக்குள்ள இதை போட்டு போட்டு கொளுத்துறது. அப்ப கொளுத்துனால் என்ன நடக்கும்? எல்லாம் விட்டு சாம்பலா தான் போயிருக்கும். என்ன சந்தோஷமா போயிருக்கும். ஆனா இதுக்கு வேற என்ன தெரியுமோ? நீங்க பல கஞ்சாவுக்கு பாதுகாப்பு கொடுத்து ஆரம்பிச்சிருக்கீங்க. கஞ்சா ஏத்தி ஒண்ணு போன லொரி முன்னுக்கு பின்னுக்கு பெரிய பாதுகாப்பு. ஏன் இது பெரிய வீரர்களை தானே கொண்டு போனோம், தியாகிகளை கொண்டு போய் அவங்களுக்கு நடந்து வேண்டாம். அதையும் கடத்தி விட்டுருவாங்களோன்னு பயம். அதையும் கடத்தி விடுவாங்கன்னு சும்மா முன்னுக்கு பின்னுக்கு சைட்டுல சும்மா பாதுகாப்பு கொடுத்து சில விமானம் பறந்து வரியாமே. கேமரா இல்ல வண்டு முந்தி நாங்க சொல்றோம். வண்டு வரும் முன்னே, கிபிர் வரும் பின்னே. வண்டு வந்தா தெரியும் அவங்களுக்கு அடுத்ததான் கிபிர் வர போகுது. அப்போ அப்படிலாம் பாதுகாப்போட இன்றைக்கு கொண்டே ஏதோ இடிச்சு சாம்பலாக்குன்னு பெரும் புண்ணியம் என்ன இல்லையே. அப்ப கொஞ்சம் பேர் திருந்துவாங்களே. என்ன கொஞ்சம் உதான் நல்ல 494 கிலோட எத்தனை கோடி என்ன என்ன காட்டாப்புலே. அப்ப இந்த மற்றது அது சரி, அதோட அதை எரிச்சு முடிச்சாட்டும். மற்றது எங்கள்கிட்ட இந்த என்னடா ஜிஎஸ்பி பிளஸ் சொல்றோமல்லோ, அது அங்க இருந்து வந்துருக்காங்க. வெளிநாட்டுல இருந்து இவங்க வந்திருக்காங்க. இதெல்லாத்தையும் நாங்கள் சொல்ற திட்டம்படி நடக்கிறாங்களோ அல்லது எதுவும் டூப்பு விடுறாங்களோ வரையும் ஒரு போய் பார்க்கத்தான் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் அதிகாரிகள் வந்துட்டாங்க. வந்து இப்போ பார்க்குறாங்களோடக்கு வந்து பார்த்தா என்ன இங்கே எல்லாம் சரியா தான் நடக்கும். எங்கிட்ட யாராங்க என்ன சும்மா பழைய விளையாட்டுகள் எல்லாம் இல்லை தானே. பழைய விளையாட்டுகள் இந்த அந்த விளையாட்டு இல்லை தானே. இம்மியிடம் இல்லை. இவங்க எட்டி பார்த்துட்டு போயிருப்பாங்க. நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் சும்மா அவங்க சொன்னாக்கா வந்துறாங்க. எங்களுக்கு உங்களை பற்றி தெரியாது. சரி நீங்கள் அது நீங்களாம் சரியா தான் நாங்கள் போட்டு வரோம் போட்டு அவங்க நாளை போடுவாங்க வெளிக்கிட்டு அவங்க போட்டு
சரியோ அப்ப அது ஜிஎஸ்பி வரி அதுல மற்றது எங்கள்கிட்ட இந்த வரி விதிப்பெல்லாம் ரம்மோட காய்ச்சலாம் கிளியர் கூட அது 3 மாதம் இல்லை அது தொடரும் போட அப்ப ரம்மோட நாங்கள் என்ன சும்மாவே கோரிக்கைகள் நாங்க விட்டா முருகன் சின்னா காய்ச்சானே அதோட என்ற அவரும் கதைச்சிருப்பாரு என்ன அப்ப சரி முருகன் சின்னாக்கா முருகன் டாப்பாண்டா என்ற தோழருக்கு சொல்லியிருப்பாங்களே நீயும் அதையோட கொஞ்சம் நல்ல மாதிரி கிடக்குது அதுக்குது இப்ப அடி விழுதோ எங்களுக்கு என்ன நாங்க சும்மா பகடிக்கு நகைச்சுவைக்காதான் இதெல்லாம் கிடைக்கணும் இதெல்லாம் எங்களோ சீரியஸா நினைச்சு போடாத எங்க நாங்கள் சும்மா சிரிக்கிறக்காக மக்களும் சிரிக்கட்டும் கொஞ்சம் நெட்டுக்கத்தானப்பா சும்மா சீரியஸா சிந்திச்சு யோசிச்சு ஒரு பிரியோஜனம் இல்லை இப்படி 4 பேர் கதைக்கு 4 பேர் சிரிச்சா எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் எங்களுக்கும் நோய் விட்டு போகும் உங்களுக்கும் நோய் விட்டு போகும் சீரியஸா சிந்திச்சு நிலாவுக்கு ரொக்கெட் விட்டு பிரியோசனம் இல்லை இந்த சிந்திச்சு என்ன விட்டு என்னத்தை சாதிச்ச நீங்க இல்ல என்னத்தை சாதிக்கிறீங்க விட்டுட்டாங்க நாங்க விட்டுட்டோம் என்ன விட்டுட்டு என்ன தெரியுங்களா இங்க குடியேற்ற முடிஞ்சு அவங்கள என்ன பிரியோஜனம் வாழ போற இருக்கிற இடத்தை வாழவே தெரியுது இல்ல இப்ப அங்க போய் என்னட்டு வாழ்றது அங்கே ரம் வந்துருவார் நதிவீதிக்கு வேற கதை வேற அடுத்தது எங்கிட்ட கடை வச்சுட்டு பாஸ்போர்ட் தெரியும் தானே பாஸ்போர்ட்டும் இப்ப இவ்வளவு நாளும் சனம் தானேடாப்பா சன்னம் அள்ளு பட்டு ஏதோ இருக்கேக்க வந்து பாஸ்போர்ட் ஒன்று எடுத்து வைப்போம் தம்பி நீ போய் எறா 18 வயதாச்சு இல்ல போய் பாஸ்போர்ட் எறா என்னத்துக்கு எடுக்கிறோன்னு தெரியாது இப்போ எங்கிட்ட பிள்ளையான ஐயாவை கைது செய்த மாதிரி என்னத்துக்கு ஒன்றும் தெரியுது இல்லை அது மாதிரி ஏதோ எடுத்து வை அதை பற்றி சொல்லுவோம் உங்களுக்கு கடைசியாக அப்போ அப்படி போச்சு அப்போ இப்போ என்ன செய்யறாங்கடா இப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு எங்கிட்ட குடிய ஒரு அமைச்சர் இருக்குதானே அவர் சொல்லியிருக்கிறார் என்னென்ன பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஆனந்த விஜயபால தெரிவிச்சுக்கிறார் இங்கே இதெல்லாம் இனி காணும் இப்ப எங்கள்கிட்ட சனம் ஒன்றும் இல்லை வரிசையில சனமே இல்லை நோமலுக்கு வந்துட்டுது நாங்க 24 மணி நேரம் கொடுத்து வாங்குறோம் எடுக்கிறோம் எல்லாம் எடுத்து முடிஞ்சு இப்போ ஆக்கள் இல்லை இப்ப வெளிநாட்டுக்கு அவசரக்காரர் அங்கே தட்டுப்பட்டு வருகணும் அப்ப இனி தேவையில்லை தானே ஏன் சும்மா 24 மணி நேரத்தையும் வச்சு சம்பளத்தையும் கூட கொடுத்து ஆக்களையும் கஷ்டப்படுத்தி அதெல்லாம் வேண்டாமப்பா இனி 8 மணி நேரம் காணும் இனி செய்யுங்க அப்ப யாழ்ப்பாணத்துல இனி 8 மணி நேரத்தோட நடக்க போகுது ஆனா எங்கிட்ட யாழ்ப்பாணத்துல கொஞ்சம் பேர் தவழுவோம் முழு பேரும் ரெடியா இருக்கிறோம் இப்போ ரோட்டு முழுக்க கேட்டபடி தம்பி எப்போ அவங்க துறக்குறாங்க உங்க இல்ல நானே எடுக்க போறேன்டா நானே யாழ்ப்பாணத்தை தான் பார்த்து நோக்குறேன் உங்க எத்தனை பேர் இருப்பினும் யாழ்ப்பாணம் கொஞ்சம் நாளைக்கு 24 போட வேண்டியதான் வரும் இல்லையே 15 போட வேண்டிய வரும் ஆனா யாழ்ப்பாணத்து அங்க குழும்பில எல்லாம் சரியா குறைஞ்சிட்டான் இருக்குது தானே அப்ப நான் நினைக்கிறேன் கிளிநொச்சியும் யாழ்ப்பாணம் தான் எடுப்பாங்க மற்றது 24 மணி நேர சேவை மே 1ஆம் தேதியிலிருந்து நிறுத்தப்படலாம் என கூறப்பட்டிருக்கு இப்ப பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கொழும்பில என்ன இல்லாத எல்லாம் நிப்பாடுறாங்க ஆனந்த விஜயபால தெரிவிச்சு கொழும்பில நிப்பாட்டினா இந்தியாரு ராஜா நம்பர போகுது அப்ப அவர் சொல்லிட்டார் அப்ப அதை நிப்பாட்டு கொண்டு மற்றது சரி அவ்வளவும் காணும் மற்றது இந்தியாவில் நாங்கள் இதை பார்ப்போம் எதுன்றது சொன்னா இந்த டிஎன் நம்பர் இந்த டிஎன் நம்பர் உண்மையா கட்டாயம் இல்லையா சந்துரு இந்த நியூஸ்ல பார்த்தேன் உண்மையில கட்டாயம் இல்லையா ஆனா அவசியம்தான் கட்டாயமும் அவசியத்துக்கும் வித்தியாசம் கிடையாது தானே கட்டாயம் வந்து இது இல்லாட்டியும் போல விட மாட்டேன் முந்தி யாமிக்காரர் வயசு இல்லாட்டி என்ற மாதிரி இல்லை அது ஒன்றும் இல்லை அவசியம் இல்லை ஆனா ஏடிஎம் கார்டு அது இந்த அவங்க சொல்லிவிட்டாங்க இந்த என்ன காட்டுறா இந்த காசு எடுக்கிற காட்டு என்னடா கிரெடிட் கார்டு அந்த கிரெடிட் கார்டு வேணுமெண்டா நீங்க டின் நம்பர் வேணும் இது சரி வராது சொன்னோன்னு ஏன் கிரெடிட் கார்டு எங்களுக்கு தேவையா உங்களோட கிரெடிட் கார்டு நீங்க கிரெடிட் கார்டுக்கு மார்க்கெட் இல்லாம போச்சு பார்த்தாங்களுக்கு சரி வராது அப்ப இதெல்லாம் தேவையில்லா கதையெல்லாம் சும்மா உலாவுறது கணங்கள் எல்லாம் கேட்டது கணக்கு உழைக்கிறவைக்கு பயம் என்னோட காது எடுக்காமட்டா கணக்கு காதை வாங்கி போடுவாங்க ஒன்னும் பயம் தானே அந்த பயத்துல தான் தெரியுற முந்தி இந்த கொரோனா ஊசி போட சொன்னாங்க நீங்க பஸ்ஸுலயே ஏறலாதாப்பா சிடிபி பஸ்லயே ஏறலாதாம் டாக்டர்கிட்ட மருந்து போனால் உடனே கார்டு கேட்பானா கொரோனா கார்டு பஸ்லயே ஏறலாது பேங்குக்கு போனா கொரோனா கார்டு இல்லாட்டி காசு எடுக்கலாதாம் இப்படிதான் வதந்தியை விட்டு கிளப்பி இந்த சனத்தை போட பண்ணி இண்டு இப்படி என்றது ஒன்று இப்படி என்றது ஒன்று இப்படி என்றது எவ்வளவு பிரச்சனை தெரியுமே உலகத்தை விட்டே போ கணக்க பிரச்சனைக்கு ஏன்னா அவரையே சொல்லிட்டாங்க இந்த ஊசியால பக்க அளவு இருக்குன்னு சொல்லிட்டாங்க இப்ப நாங்க மட்டும் சொல்லல நல்ல முந்தி எங்களை ஆக்கள் கொஞ்சம் பேர் சைனா ஊசி வேண்டாம் எங்களுக்கு பல்சர் பல்சர் சொல்லுங்க அவருக்கு ஞாபகம் வந்து தம்பி அந்த பல்சர் ஆமாடா மோட்டர் சைக்கிள் அது பல்சர் ஏதோ ஒன்று பல்சர் அது வந்தாதான் நான் போடுவேன் பக்கத்து விட்டு ஐயா இது வேற இப்ப பல்சர் என்ன வேலை சொல்லுவா பல்சர் 120 ஓடுற மாதிரி தான் போகுது அது 60 வயது 65 வயதுல இழுக்குது அப்போ இதெல்லாம் எவ்வளவு பிரச்சனை ஆனா அமெரிக்கா பேருந்து சொல்லி இது பக்க விளையாடும் ஆனா சைனா பச்சை தண்ணி சொன்னாக்கள் சைனா கருத்தே ஒற்று பிரச்சனையும் இல்லை
ஆக்களுக்கு பக்க விளைவு ஒன்றும் இல்லை, சிம்பிளா இருக்கிறாங்க. எந்த ஊசி போட்டேன் நான் அப்படின்னு பிரச்சனை இல்லை. நீ சினிமா பாப் நான் அப்போ வந்து அமெரிக்கா அப்போ கொஞ்ச நாளை தான் என்ற அளவுக்கு வந்துட்டோம் இல்லையோ. இப்போ சனம் இறப்போல எல்லாம் என்ன சொல்லு, அவர் ஊசி போட்டுவர். நீ எத்தனைடா போட்ட நீ உண்டு அப்போ இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல, நான் மூண்டையில் போட்டு விட்டேன். எனக்கு இவன் பொடியன் போல இவங்க சொன்னாங்க உங்க குடும்பம் போலான்னு, அப்போ நான் பயத்தில் போட்டு விட்டுட்டேன். என்ன வந்து கேட்டு கடைசியா வற்புறுத்தி கடைசியா இது ராணுவத்தையும் விட்டு பார்த்தாங்க. நான் நடந்தான் போவேன். நான் பிரானியா இருக்கு சொன்னேன் பஸ்ல என்ன பிரச்சனை நீங்கள் தான் இந்த பஸ்ல ஊசி போடா இருக்கு. நானும் ஊசி போடாட்டி என்ன இப்ப பிரச்சனை நான் சொன்னேன். ஏன் அப்ப சைன் வாங்குறீர்கள், நான் இதுக்கு பொறுப்பு இல்லைன்னு சைன் வாங்குறீர்கள். இது சரி கொண்டு கேட்டேன் ஜிஎஸ்ஏ, அது புலதான். அப்ப நான் சொன்னேன் நீங்க உங்களால முருகன் ஊசி போட்டு தாரிக்கிறோம் சைன் அப்ப போடுவாங்க. நான் போடல ஊசி போங்க கூட பெரியங்களை நீங்களும் உங்களோட ஊசி. எனக்கு கொரோனா வராது, எனக்கு சிவன் இருக்கிறான் மேலே தான் இருக்கிறான், அவன் பார்த்துக்கலாம். அவன் உனக்கு சாவு கொரோனா ஊசி ஆளாண்டா ஊசி போடத்தான் வேணும். உனக்கு கொண்டு இல்லை நீ இடடாண்டா இருக்க வேண்டியா. நான் கடைசியா 14 நாள் போய் இருந்துட்டு தான் வந்தேன். நீ 14 நாள் இருந்த நீ அந்த வீடியோ எல்லாம் வச்சுக்கிறேன், அந்த மக்களுக்கு காட்டுவோண்டா காட்டுறாயுமே. இது இருக்கிற காட்டுறேன் எங்க காட்டுறது ஐயோ உன்னோட நான் படுறவாடு. மற்றது அரசியல்வாதிகளை பற்றி கேட்சினாங்க. நாங்கள் இந்த இதா கதைக்கு இல்லை என்னன்னு சொன்னா, அந்த அரசியல்வாதிகள் கொஞ்சம் பேர் சும்மா தேவையில்லாமல் கதை கேட்கிறப்ப கவுனா கதைக்கணும் மக்கள்கிட்ட. உதாரணங்கிட்ட அன்றதோட என்ன எது தெரியுமோ, நீங்க ஒரு இடம் வேண்டாம் நானே வாரன் இல்லாடம் மினாக்கட்டு மனுஷன் இந்த அங்கே எது பாவம் பாதுகாப்பும் இல்லை வாகனத்தில் ஏறி இந்த மாவட்டம் எங்கள்கிட்ட மாவட்டம் வடக்குக்கு புள்ள ஆள் வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டம் எல்லாம் வந்துட்டு ஏன் பிரச்சனை, நீ ஒன்று கதைக்க நான் ஒன்று கதைக்க. இப்போ பிள்ளையா அதுதான் பிள்ளையான்னு சொன்னா, அவர் பிள்ளையான் பாவம் அது உள்ளுக்கு இருக்குது. அதை போய் ஒரு அமைச்சர் சொல்றார், அவரை நாங்கள் என்னது செய்த ராஜபக்ச ஆக்களுக்கு ஈஸ்வர் குண்டு வைக்கிறதுக்கு உதவினாரு அதான் உள்ளுக்கு வச்சோன்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. அவர்கிட்ட பேர்கள் தெரியல, உண்மை அது அப்படிதான். அமைச்சர் அந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன் நான், சந்துருண்டையில வீடியோ எல்லாம் போடுவான்னு சொல்றேன். ஒரு சொல்றான் இல்லை நாங்கள் இதுக்கு தான் கருது யாரு அந்த விரிவுரையாளரை காணாப்பணும். உள்ளுக்கு இருக்கிற ஆளுக்கு என்னதுக்கு போட்டு பிடிச்சோண்டு இன்னும் தெரியுமோ யாழைய விசாரிச்சாலும் தெரியாதாடா. அப்ப உங்களுக்கு உள்ளுக்கு என்ன நடக்கட்டுப்பா அவன் இருக்கு ஒரு ஏதோ பிடிச்சிட்டாங்க இப்படி எங்க பாப்போன்னு போட்டு இருக்குமே என்ன கொஞ்சம் பேர் சொத்து வந்து சும்மா அந்த சொத்து இந்த சொத்து கடவுளை பாவம். நாங்கள் செய்தியத்தான் பாய்ச்ச நாங்கள் என்ன நாங்கள் பின்ன பில்லங்க நாங்கள் தேடி தெரிஞ்சு சொத்து பார்த்தோம். நாங்கள் செய்தியை வாச்சோம் அதை மக்களுக்கு சொல்லி விடணும்னு சொன்னோம். நாங்களும் அவங்க ஒன்றும் ஏற்றி சொல்லல. எங்கள்ல நீங்கள் சுட்டுக்கிட்டு எங்கள் நோகம் ஐயோ எங்களால எனக்கு ஐயோ நான் சும்மா நகைச்சுவைக்கெல்லாம் கதைக்கிறேன். நீங்க என்ன சீரியஸானாலா நினைச்சு போடாங்க. ஒரு கவுண்டமணி ஒரு வடிவேலு செந்தில் மாதிரி சும்மா கதைப்ப மொழியே எங்கள்ட்ட உண்டு. ஐயமா ஐயோ நான் பாவம் சனி போட்டு இருப்போம் சரியோ. அப்ப இதுதான் சொல்றோம், அரசியல்வாதிகள் முந்தி சில பேர் இருந்தவை எங்கள்கிட்ட தெரியும் எல்லாருக்கும். அவர் உரை நடத்தைக்க எழுதி போட்டு வாதிக்கிறது இவருக்கு படிப்பு தெரியாதுன்னு சொன்னாக்களே இருக்குனாங்க சரியோ. எழுதி படிக்கிறது இவர் எங்கள்ட மேல்தகு தலைவர் என்ன பிரபாகரன் அவர் மாவீர நேரத்தைக்கு உண்மையாக பேர் சொல்றதே இவருக்கு படிப்பு இல்லையா, அதான் யார் எழுதி கொடுக்க வாய்க்கிறான். இப்ப விளங்குதோ என்ன பிரச்சனை மைத்திரி அவரும் எழுதி போட்டு தான் வாசிப்பாரு. என்ன ஏன் சொல்லு உலகமே பாக்குறாப்ப எத்தனை கமரா முன்னுக்கு வச்சிருப்பான். தச்ச ஒரு சொல் மாறி எல்லாருக்கும் அந்த டேலண்ட் இல்ல தானே சும்மா கதைக்கிறது. இவருக்கு அந்த இது இருக்கு என்ன இது அனுரையாக்கு அது என்ன அதுதான் அது இதுக்குள்ள ஏத்தி கொண்டு வந்து அப்படியே மெமரி ஒரு அநியம் இல்லை. அந்த என்னதான் ரெக்கார்ட் பண்ணி போட்டு பிளே பண்ணி விட்ட மாதிரி பிளே பண்ணி விட போகுது. அப்படி அது சில விஷயங்கள் கதைக்கலாம். சில விஷயங்கள் சில இடங்கள்ல இந்த பேசுற இடத்தை பொறுத்தும் இருக்குது. இப்ப எல்லா இடமும் அவரும் எழுதி போட்டு வாதிக்கிற இல்ல தானே. அது உலகமே கண்ணுற்று பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு நாள் இல்ல, எல்லாரும் பாப்பான என்ன ஒன் கதைக்க போறான் அவன் இல்லையா. அப்ப நாங்களும் அவரு என்ன கதைக்க போறோம் ஐயோ இந்த முறை அது கதை பேரும் பாக்குற காலம் ஒன்று கூட இருந்தாங்க. அப்ப அது போல எல்லாம் அதான் அந்த எழுதி போட்டு வாசிக்கிறது. அப்ப நாங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிள்ளையானையன் கதை நடிச்சு ஒரு ஆள் சொல்லு அதே கட்சிக்காரர் இப்போ வேறு கட்சிக்காரர் சொன்ன பரவாயில்ல, அரசாங்கத்துக்குள்ளே ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று கதைச்சார் இப்படி இங்கே வாங்கூடா உங்களுக்கு இதுதான் பிரச்சனை நீங்கள் இதுவும் கூட அனுப்பிவிட்டு தான் தோழர் வந்தவர் தானே கதைச்சி விடுவோம். ஒரே கதை எல்லாம் அடையுது.
அப்போ எங்களுடைய ஆக்களும் எங்களுடைய தமிழை மீக்களும் கவனமா இருக்கணும். சில மாறிக்கிறி வருமாப்பா கதை. இப்ப கதைக்கு வெளியில விட்டா பிடிக்கவே இல்லாது. அது எல்லாத்துக்கும் பொருந்தும். விசாரணை கூப்பிடுவாங்க. ஆனா எல்லாரும் கட்டித்தனம் இல்ல சொல்ல வாகனங்கள்ல வேகமா ஓடுறது எல்லாம் வீரம் சொல்லல. அது மாதிரி கதைக்கு எங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் எதுவும் தேவையில்லாம மாற எங்காச்சும் போய் நான் கதைக்கிற மாதிரி நானும் இடக்கிற எமோஷன் ஆகணும் காய்ச்சி விட்ருவோம். ஆனா அங்கே ஒன்றும் இருக்காது, என்னையே ஒன்றும் இல்லை, சும்மா காய்ச்சி. அப்படி கதைக்கு கவனமா தான் இருக்கணும் இல்லையே. ஆகையினால அதோடையும் கொஞ்சம் கவனத்திலே எடுக்கணும். ஏன்னதுன்னா எங்கள்கிட்ட நாங்கள் தான் நேனு அப்போ கவனமா இருந்து கதைக்கணும்னு சொல்லிக்கொண்டு இதுதான் நாங்கள் இன்றைக்கு முக்கிய செய்திகள். வேற எப்படி ஒன்று இன்றைக்கு முக்கியமா செய்திகள் வேறையில ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். நான் தான் அதை மறந்து போனேன். நல்ல ஒரு செய்தியோட யோசிச்ச நான் மக்களுக்கு சொல்லணும். சரி, நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொண்டு மற்ற காப்போதா சாதாரண உயர்தர பரீட்சை வந்த பற்றி நாங்கள் கதைச்சினாங்கள். இன்றைக்கு இவர் டாக்டர் அர்ஜுனா இருக்கிறார். அவர் தன் யூடியூப்ல இந்த ரிசல்ட்டை பற்றி கதைச்சிருக்கிறார். வேணுமெண்டா போய் பாருங்க ஒருக்கா. அவற்றைய தன் பள்ளிக்கூட கதையிலேருந்து தாங்கள் படிச்சதுலேருந்து ஏஎல் படிச்சு 4-5 மாணவர்கள் எடுத்த ரிசல்ட்லேருந்து எல்லாருக்கும் அதுல படிச்சவங்க எல்லாருக்கும் B3 செய்யலாம். 5 பேர் உண்டாந்து படிச்சு 5 பேருக்கும் அதே ரிசல்ட் வந்திருக்கு, அதே பாடம் வந்திருக்கு அவங்களுக்கு. சரி, ஆனா எல்லாரும் அவனுக்கு வந்திருக்கு இவனுக்கு வந்திருக்கு அங்க போய் சந்திச்சா ஒரு தடவை இந்த பண்ண இல்லையா. அப்ப தாங்கள் அன்றைக்கு மனம் நொந்து முதல் இதோட விட்டிருந்தால் இன்றைக்கு நாங்கள் இங்க நிற்போம். எல்லாரும் இன்றைக்கு நல்லா இருக்கணும். ஒவ்வொரு பதவியிலே சில இருக்கிறான். ஒரு நான் டாக்டரா இருக்க, அப்படி 2 டாக்டரா இருக்க பேருவளும் சொன்னார் எனக்கு அது ஞாபகம். அப்படி எல்லாம் சொல்லி ஆகையினால நீங்கள் இப்போ ஒன்றுக்கும் நல்ல ஒரு உதாரணம் சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை சொல்லியிருந்தார். இப்ப அப்படி நீங்கள் முதல் தரம் எடுத்து போட்டு ஒரு நாளும் தளராதேங்க. அடுத்த தரம் எடுங்கப்பா, முயற்சி செய்யுங்கோ. இந்த முறை இதாண்டா அடுத்த முறை ஒன்று கூட வரும் இல்லையே. ஆகையினால படியுங்கோ, படிச்சு முன்னுக்கு வாங்கோ. ஒரு தரம் பெயில் விட்டுட்டு ஒரு நாளும் சளைத்துடாதேங்கோ, மனம் சளைக்காதேங்கோ. எல்லாம் ஒவ்வொரு சிநேகங்கள் ஒன்று சேர்ந்து கதைச்சு என்ன அவர் சொன்ன என்ன ஒரு கிழமைக்கு கதைப்பானவள் உனக்கு என்ன அவருக்கு இவருக்கு தான் ஒரு கிழமை. அதாவது அதை பற்றி கதைக்க மாட்டா. நீ 7 எடுத்த நீ ஒன்று கேட்பாங்க. கொஞ்ச நாள் போக தம்பி நீ 7 எடுத்த நீ இந்த வர இல்ல அதுதான் நான் எடுத்தேன். அவன் உண்மையா எடுத்திருப்பான். எப்போ எடுத்தேன்னு தெரியா எல்லாம் ஆண்டு தேதி எல்லாம் சொல்லுவோம். என்ன அந்த பழைய கதைகள் எல்லாம் சொல்லி சிரிச்சு நல்ல அந்த எனக்கு அந்த லெக்சர் எனக்கு கதைக்கிறேன் இல்லையா. அவர் அந்த இதை பற்றி பொதுவாக தான் எனக்கு அந்த லெக்சர் இந்த என்னடா ரிசல்ட்டை பற்றி காய்ச்சினாலே சொல்றேன் பிள்ளைகளுக்கும். உண்மையிலே ஒரு பெற்றார் பார்த்து அதை உணர்வு எடுங்கோ. ஒரு இன்ஜினியர் டாக்டருக்கு படிச்ச நீங்கள், சயின்ஸ் படிச்ச நீங்கள், மேத்ஸ் படிச்ச நீங்கள் திருப்பியும் எடுக்கணும். திருப்பி எடுங்க. திருப்பி எடுத்தா அது முயற்சி அடுத்த இன்னும் கொஞ்சம் வெறியா படிக்குங்க. வெறியா படிக்க அடுத்த முறை இந்த பண்ணலாம். அவர் 2ஆம் தரம் தான் நம்ம இந்த பண்ணலாம் டாக்டரும். அப்படி வரைக்கும் என்ன நிலைமை என்ன. ஆகையினால இன்றைய பாருங்க ஜமுனானந்தா டாக்டரை பற்றியும் சொன்னேன். நாங்கள் நேற்று அவரை பற்றி சொன்னாங்க தானே. அவர் செய்த புண்ணியம். இன்றைக்கு 2 பிள்ளைகளும் அவங்க என்ன இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவர் ஒரு சுரப்பான ஆளு. அவரை பற்றி இவர் சொன்னேன். டாக்டர் ராஜா அவருடைய சாவச்சேரியை கட்டி எழுப்பினது அவர் தானே. சாவச்சேரி பற்றி அப்படி எல்லாம் சொன்னேன். எல்லாமே செய்து போட்டு எல்லாரும் அமைதியா இருக்கு. ஆனா தெரியுமே அவரை பற்றி உனக்கு அது சொல்லக்கூடாத கதையில எல்லாம் கிடக்கு. ஜோனாட்டம் அவரை சத்தியா கஷ்டப்படுத்தணும். அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல கால் 2 நடக்கலாம் போனது 2 காலம் நாசிப்பட்டது தெரியுமே. நாங்க நிஜம் சரி அவர் எனக்கு நல்ல அவர்கிட்ட அங்க கொஞ்சம் உறவுகளோட கொஞ்சம் பழக்கம். அப்ப நான் நிஜம் பயந்தது. அப்படி கவலைப்பட்டாங்க. மக்களோட பிரார்த்தனை அவர் அப்படி ஒரு நல்ல மனுஷன். அப்ப மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக அதுவும் ஓர்மான்னு கதைப்பேன். ஒன்றுக்கும் தளர மாட்டேன். நீ கதைகள் கதையன் அப்படி ஒரு நல்ல டாக்டர். அவற்றை இதுக்கு அந்த இறைவன் கொடுத்துருக்கும். அந்த 2 புள்ளிகளையும் கொடுத்து அவங்கள பாஸ் பண்ண வச்சு என்ன இல்லை. ஆகையினால அதெல்லாம் நல்லபடியாக அதுவும் அமைஞ்சிருக்கு. ஆகையினால் நீங்கள் மனசுல தளரப்படாமல் பாருங்க சொல்லிக்கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கங்கள். போயிட்டு வரோம்.